2026ல ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? 2021ல ஸ்மால் கேப் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மோர் தென் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே 2024 அண்ட் 25ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு. மார்க்கெட் இன்னும் கரெக்ஷன் ஆகுமா? இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதோட வேல்யூவேஷன் என்ன இருக்கு, ரிஸ்க் என்ன இருக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத்தும் இருக்கு, வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னா என்ன? இந்தியாவில் டாப் 500 கம்பெனிஸ் இருக்கு. மார்க்கெட் கேபிடலைசேஷனை பேஸ் பண்ணி அதுல டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்ல இருக்கும், நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸ் மிட் கேப்ல இருக்கும், அதுக்கப்புறம் வர 250 கம்பெனிஸ் ஸ்மால் கேப்ல இருக்கும். நீங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 250 கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டைவர்சிஃபிகேஷனோட. அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே சமயம் பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத்தும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டோட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 2014ல இருந்து 17 வரைக்கும் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு ரேலி கொடுத்துச்சு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது எல்லாருக்குமே. கரெக்ஷன் பீரியட்ல எக்ஸிட் ஆனவங்களால வெல்த்தை கிரியேட் பண்ண முடியல. யாரெல்லாம் இந்த மாதிரி கரெக்ஷன் பீரியட்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வெல்த்தை கிரியேட் பண்ணிருக்காங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல. நிறைய பேர் மார்க்கெட் ரேலிக்கு அப்புறம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வெளில வந்துருவாங்க பேனிக் ஆகி. இது ரெண்டுமே நீங்க பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங்கர் டென்யூருக்கு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதே ரேலி ஆகும்போதும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட் மோர் தென் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளாக இருக்கும். ஒரு லாங்கர் டென்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத் இருக்கனால ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பெட்டராக கொடுக்கும். நீங்கள் உங்கள் மணியை எதில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா 5 lakhs லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி 5 lakhs எஸ்டிபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் மந்த்லி பேஸாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் மணி இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்போ கரண்ட் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப சீப்பாகவும் இல்லை, ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக மிட் கேப் ஃபண்டும் ஸ்மால் கேப் ஃபண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் 5 இயர்ஸில் ஸ்மால் கேப் ஃபண்டோட மிட் கேப் ஃபண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரீசெண்ட் டைம்லயும் மிட் கேப் கொஞ்சம் ரேலி நடந்திருக்கு. ஆனா கரண்ட் வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மிட் கேப் ஃபண்டோட ஸ்மால் கேப் ஃபண்ட் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்திருக்க டேட்டா படி நிறைய ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2023க்கும் இப்போ ஏப்ரல் 2026க்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட அலோகேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஆஃப் க்ரோத் இருக்கு, வேல்யூவேஷன் ஓரளவு ரீசனபிளா இருக்கிறதுனால அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லாங்கர் டென்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லை உங்களால் மந்த்லி மட்டும் தான் பண்ண முடியும்னா எஸ்ஐபியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டோட எஸ்ஐபி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 3 இயர்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ் என்ன கொடுத்துருக்கு, 10 இயர்ஸ் என்ன கொடுத்துருக்கு, 10,000 rupees மந்த்லி எஸ்ஐபி, எந்த ஃபண்ட்ஸ் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது பார்ப்போம். மந்த்லி 10,000 rupees எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப் ஃபண்டில் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 3.6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 4.44 lakhs கொடுத்துருக்கு, 14% XIR கொடுத்துருக்கு. இதே பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் 4.41 lakhs கொடுத்துருக்கு, 14.47% கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். ஐடிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் 4.36 lakhs கொடுத்துருக்கு, 13.55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது 3 இயர்ஸோட டாப் 3 ஃபண்ட்ஸ். இதே 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 10,000 rupees per monthனா 5 இயர்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது as on 4 June 2026 வரைக்கும் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 9,81,000 rupees கொடுத்துருக்கு, 20% XIR கொடுத்துருக்கு. இதே ஐடிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் 9.39 lakhs கொடுத்துருக்கு, 18% XIR கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 9.32 lakhs கொடுத்துருக்கு, 18.19% XIR கொடுத்துருக்கு. இதே 10 இயர்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 10 இயர்ஸில் அவங்களுக்கு குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் 41 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 35 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 31 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. XIR குவாண்ட் 23% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 20.93% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 18% மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் பார்த்த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கேரண்டி கிடையாது. இதே ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக 12 to 13% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் நீங்கள் லாங்கர் டெர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஓன் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட் கமெண்ட் பண்ணுங்க, இல்ல நான் கொடுத்துக்க நம்பர் கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். என்னோட சேனல்ல ரெகுலரா ஃபினான்ஸ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. மைசூர் தீபக் கோகுல், சர்டிஃபிகேட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.